డీలిమిటేషన్పై తమిళనాడు సీఎం స్టాలిన్ కేంద్రానికి డెడ్లీ వార్నింగ్ ఇచ్చారు. తమిళనాడుకు అన్యాయం జరిగితే ఊరుకునేది లేదని, మళ్లీ 1950, 60ల నాటి డీఎంకే చూడాల్సి వస్తుందన్నారు. దక్షిణాది రాష్ట్రాలకు అన్యాయం జరిగితే ఊరుకునేది లేదని, పోరాటం అంటే ఏంటో కేంద్రానికి చూపిస్తామన్నారు. ఈ విషయంపై ఆలోచించాలని కేంద్రానికి చెప్పామని, ప్రధాని మోడీని నేరుగా కలిసి విజ్ఞప్తి కూడా చేశామన్నారు. కానీ తమ విజ్ఞప్తిని కేంద్రం పట్టించుకోలేదన్నారు స్టాలిన్. நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தரணும்னு கேட்டோம். பதில் இல்லை. இதுக்காக பல்வேறு கட்சி எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்தித்து முறையிட நேரம் கேட்டோம். அதுவும் கிடைக்கல. இப்படி நாம் சொன்ன எதையும் அவங்க காதில் வாங்காமல் திமுக மட்டுமல்ல, எந்த கட்சியோடவும் எந்த மாநிலத்தோடவும் எந்த ஆலோசனை நடத்தாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண பார்க்குறாங்க. தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நாம் டெல்லியில் சைலண்ட்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளில் அவர் மேல் ஆணையாக சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின். బాధిపడేది. ఇప్పటికే డీలిమిటేషన్ విషయంలో దక్షిణాది రాష్ట్రాలు కేంద్రానికి వ్యతిరేకంగా గళమెత్తుతున్నాయి. ఇప్పటికే సీఎం రేవంత్ రెడ్డి ఈ విషయంపై కేంద్రం ముందు అనేక ఆలోచనలను ఉంచారు. అన్యాయం జరిగితే ఊరుకునేది లేదన్నారు. ఇప్పుడు తమిళనాడు సీఎం కూడా మేము సైతం అంటూ ముందుకొచ్చారు. మరి కేంద్రం ఈ వివాదంపై ఎలా స్పందిస్తుంది అనేది